ஒரு கொலை நடந்திருக்கு, 8 பேர் தான் இருந்திருக்கீங்க. 8ல இன்னார்னு தெரிஞ்சாதான் அது குற்றவாளி ஆக்குவானே தவிர 8 பேரையும் நான் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு 2 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி இவருக்கு சொன்னீங்கல்ல, அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் குரானோட மோதுனாக்கா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தோம், அது குரானோட மோதுறதா இருந்து நீங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர் அவங்க பொய் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கிறவங்க வேற எந்த ஹதீஸ்லயாச்சும் நடுவுல வந்தாக்கா அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் நீங்க மறுப்பீங்களா? முதல் கேள்வி. அதாவது அவர் கேட்கிற ஒரு கேள்வியுமே தனித்தனியா எடுத்துக்குவோம். முதலாவது, ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது. அத சொல்ற ஆட்கள்லாம் நம்பிக்கையான ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸை தள்ளிட்டோம்னு சொன்னா அவங்க எல்லாரும் பொய்யராயிடுறாங்கல்ல, அவங்க இடம்பெற்ற எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லணும்ல அப்படிங்கிற அவருடைய முதல் கேள்வி. அதாவது முதல்ல ஒருத்தர் பொய்யர்னு சொல்வதா இருந்தா திட்டவட்டமா அது யாருன்னு தெரியணும். 7 அறிவிப்பாளர் வருவாங்க. ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆள் சொல்ல மாட்டாரு. புகாரி அவருக்கு உஸ்தாது, அவருடைய உஸ்தாது, அவருடைய உஸ்தாதுன்ற சொல்ல வரைக்கும் போகும். சில ஹதீஸ் 8 சங்கிலி வரும், சில பேருக்கு 6 பேர் வருவாங்க. அப்ப அதுல யாரோ ஒருவர் தவறா சொன்னவர் இருப்பாருன்னு தான் அதுல வறுமையை தவிர யாரோ ஒருத்தர் அதுல இப்ப இங்க இருக்குல்ல, யாரோ ஒரு திருடன் இருப்பாங்க, எல்லாரும் திருடன் சொல்ல முடியுமா? இங்க இருப்பதுல யாரோ ஒரு கெட்டால் இருக்கலாம்ல, யாரோ ஒரு ஆள் இருப்பார் என்பதுதான் அதுல தெளிவாகவே தவிர இன்ன ஆள் தான் பர்டிகுலர்னு உங்களுக்கு ஆகாது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா நல்லவர்னு தெரிகிறதா, அவர் கெட்டவர்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவர் கெட்டவர்னு சொல்லிடக்கூடாது. இந்த செய்தி குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. இது யாரோ ஒருத்தர் ராங்கு பண்ணிருக்காங்க, அந்த ராங்கு கூட பொய்யாத்தான் இருக்க அவசியம் கிடையாது, புரிந்து கொள்வதில் தப்பா இருக்கலாம். அவர் சொன்னவர் ஏற்கனவே சொன்ன ஆள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இவர் வார்த்தையை விட்டுட்டு 2வது ஆள் அறிவிச்சிருப்பாரு. வேணும்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. காது தப்பு செஞ்சிரும், கவனம் தப்பு செஞ்சிரும், பொய்யருங்கிற மாதிரியான ரெக்கார்டு தான் சொல்ல இயலாது. அதனால ஒரு ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஆட்க நம்பகமானவர்கள் வெளிப்படையா தெரிஞ்சா அனைவரையும் நீங்க தள்ளவே முடியாது. அது ரூலே கிடையாது. அப்படி எந்த உலகத்தினுடைய நீதியிலையும் லாஜிக்கிலையும் கிடையவே கிடையாது. லாஜிக் என்னன்னு கேட்டா, ஒரு கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா அமுட்டு பேரை குற்றவாளி ஆக்கிட மாட்டான். ஒரு கொலை நடந்திருக்கு, 8 பேர் தான் இருந்திருக்கீங்க. 8ல இன்னார்னு தெரிஞ்சாதான் அது குற்றவாளி ஆக்குவானே தவிர 8 பேரையும் நான் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது உலகத்திலையும் கடைபிடிக்க முடியாது, உலக நாட்டு சட்டங்கள்லையும் கிடையாது, எந்த லாஜிக்கலையும் கிடையாது. ஒண்ணும் அது போக அவங்க பொய் தான் சொன்னாங்கிற சொல்ல இயலாது. இந்த சாலிம் விஷயத்தை கூட என்ன பண்ணிருக்கலாம், தப்பா புரிஞ்சிருக்கலாம். ரசூலுல்லா ஒண்ணு சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லி கூட கொடுன்னு சொல்லிருக்கலாம். ஒரு லாங்கு ஒரு சொல்லுதான். அது மாதிரிலாம் சிலதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சகுனம் பாக்குற விஷயத்துல எல்லாம் பார்க்க கூடாது ரசூலுல்லா சொன்னாங்கன்னு ஒரு அறிவு, பார்க்க சொன்னாங்கன்னு வருது. அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு வார்த்தை மிஸ்டேக்ல ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருக்கலாம். இட்டுக்கட்டி சொன்னாங்கன்னு வராது. இட்டுக்கட்டி பொய் சொன்னாருன்னு சொன்னா யார் அவரு, என்ன இட்டு கட்டினாரு, அதுக்குரிய சாட்சி என்ன, அதை வச்சு சொல்லணுமே தவிர இப்ப நான் ஒண்ணு உதாரணம் சொல்றேன்னு, இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம். ஒரு 10 பவுன் செயின் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, அதை காணா. இப்ப இதுல யாரோ ஒருத்தன் ஆயோக்கி தானே, இதுல யாரோ ஒருத்தன் எடுத்திருக்காங்க, வேற யாரும் இல்லையில. அப்ப அதனால இந்த 3 பேர் எங்க அங்கீகரிக்கான்னு யாராவது சொல்லுவீங்களா? 3 பேர் இருக்கிறீங்க, ஒரு நகை போயிடுச்சு, இதை தவிர வெளியே ஆளு யாரும் கிடையாது, எல்லாத்தையும் போட்டோ ஆடு, படம் போட்டு விடு, இந்த இவ்வளவு பேரையும் உள்ள எடுக்காது, எங்கேயுமே இவ்வளவு பேரையும் கேர்ஃபுல்லா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? நாம வெளிப்படையானதை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு பர்டிகுலர் மனுஷனை சொல்ல முடியாது. கருத்தை ஏன் சொல்றோம்னா குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, அவ்வளவுதான் ரூல். அவனை பத்தி அது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் காட்டினா தான் செய்ய முடியும், யாருன்னு காட்டல. அதனால பொய் என்று அனைவரையும் சொல்வது அறியாமையில உள்ளது. அது உலகத்துல சிரிப்பாங்க, நீங்க இதுக்கு சிரிச்சே இல்ல, நீங்க அதுக்கு தான் எல்லாம் சிரிப்பாங்க. இதை போய் ரூலா சொன்னீங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அது ஒரு விளைவிக்கணும் ஒண்ணு.